ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாத்திரம் பேஸ் சேனல் நான் கிஷோர் பாரதி. ஆக்சுவலி இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு கடன் தொல்லை அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டாக முக்கியமாக இந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது எதனால வருது? அதாவது வரவுக்கு மீறி செலவு செய்கிறதுனால, இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவையில்லாமல் பண்ணுறதுனால கடன் தொல்லை ஏற்படும். கரெக்டாக இந்த கடன் தொல்லையை வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடன் நமக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம என்ன வர வச்சாலும் சரி செலவு வச்சாலும் சரி ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும். அதாவது இதுக்காகவே தனியாக ஒரு நோட் மெயின்டைன் பண்ணணும். நமக்கு வருமானம் என்ன, நம்ம எந்த அளவுக்கு நம்ம செலவு செய்கிறோம், அதாவது சின்ன சின்ன செலவுகள் கூட அதெல்லாம் எழுதி வைக்கணும். இப்போ எழுதி வைக்கிறது மூலமாக நமக்கே இத்தனை தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு அது குறைச்சிக்கிறதுக்கான வழிகள் அதுலேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட்டை மெயின்டைன் பண்ணி, அக்கௌண்ட்ஸ் நோட்டை வந்து இன்னும் பெட்டர் மெயின்டைன் பண்ணி என்ன வர வச்சுருக்கீங்க என்ன செலவு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எழுதி வைக்கணும். ரெண்டாவது விஷயம், இஎம்ஐயில் பொருட்கள் வாங்குறத முக்கியமாக தவிர்க்கணும். இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் எங்கேயாவது கடைக்கு போவாங்க, ஒரு ஃப்ரிட்ஜு பார்ப்பாங்க, அழகாக இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் பணம் இருக்காது. அங்கே ஒரு ஆஃபர் கொடுப்பான். ஆக்சுவலி இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்குன்னே சொல்லலாம். என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு அந்த பொருளை அவங்க வாங்க வைக்கணும். ஆனால் அவங்ககிட்ட பணம் இல்லைனாலும் ஒரு இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுக்குற மாதிரி செஞ்சுருவாங்க. ஆனால் இங்கே இன்னும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இஎம்ஐயில் நம்ம ஆக்சுவலாக பொருள் கொடுத்து, அதாவது பணம் கொடுத்து நம்ம பொருள் வாங்குறத விட இந்த இஎம்ஐயில் நமக்கு வட்டி விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நம்ம கடன் வாங்கி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது முக்கியமாக இந்த இஎம்ஐனால தான் முக்கியமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் எந்த ஒரு பொருள் கடைக்கு போய் வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பொருள் எது வாங்குறீங்கனாலுமே முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. முதல்ல பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து அது கூட உங்களுக்கு தேவையான பணம் வந்தோடனே அந்த பொருளை வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டெப் இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கடன் ஆகாமல் உங்களுக்கு தடுக்க முடியும். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே நான் பார்த்துருக்கேன், அதாவது தகுதி மீறி ஆசைப்படுவாங்க. தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளால் அதை முடியுமா அப்படின்னு பார்த்து நம்ம செய்யணும். ஓகேங்களா? எப்படி ஒரு விஷயம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வருமானமே வர வருமானம் ஒரு 15,000 வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வீட்டு செலவுகளை பார்க்குறதுக்கே சரியாக இருக்குது. அவன் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கடன் வாங்கலாம். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் அந்த கடனை கட்ட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வாங்கலாம். ஒரு வருமானமே ஒரு 50,000 இருக்குது, என்னோடய செலவுக்கு மீறி பணம் இருக்குது, நான் என்னால் கடன் கட்ட முடியும், பேங்க்லேருந்து வாங்கின கடன் நான் சொல்லியிருக்கேன், கந்துவட்டி எதுவுமே சொல்லலை. அந்த மாதிரி கடன்களை உங்களால் ஈஸியாக அடைச்சிட முடியும். ஆனால் இதே சமயம் வருமானமே 10,000 5,000 தான் இருக்குது, அது குடும்ப செலவுக்கே கரெக்டாக இருக்குது, அரிசி பருப்பு சாமான்லாம் வாங்குறதுக்கே சரியாக இருக்குது, ஆனால் எனக்கு 10 லட்ச ரூபா கார் வாங்குறதுக்கும் ஆசை அப்படிங்கிறது, இதுதான் பேராசை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கடன் தொழிலில் போய் சீக்கிரத்துக்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தில் ஆன்லைன் பிஸ்னஸஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக போயிட்டுருக்கு. கரெக்டாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இங்கே அவங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஜாயின் பண்ணு நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க நம்மளை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்னமோ பெருசாக பேசுவாங்க. அதாவது நீ அங்கே போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஃபாரினில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இந்தியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டுக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில கம்பெனிஸ். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ஸ் வர்றப்போ முக்கியமாக கடனை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கேட்குற அமௌண்ட் எவ்வளோ வந்தாலும் சரி, சில பேர் 5,000 கேட்பாங்க, 10,000 அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஆனால் எவ்வளோதான் இருந்தாலும் சரி, கடனை வாங்கி தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது இன்னொரு விஷயம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, கடனை வாங்கி தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது இதுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் இதுக்கு கூற்றே இருக்குது. என்னன்னா, டோன்ட் பிரிங் எவ்ரி எக்ஸ் இன்டு அ சிங்கிள் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா முட்டைகளையும் நாம் ஒரே கூடைக்குள்ளே கொண்டாடக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கூடையே தெரியாமல் விழுந்து முட்டை எல்லாமே உடஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் முட்டையிலேருந்து அந்த குஞ்சு பொறிச்சு அது பெரிய கோழி ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்காது. இதே தான் ஷேர் மார்க்கெட்டும் அப்ளை பண்ணணும். நம்மகிட்ட எல்லா பணத்தையுமே நம்ம ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. கடன் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சின்னு சில ஃபண்ட் கண்டிப்பாக ஒதுக்கி வச்சிருக்கணும். அதாவது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுற சதவீதம் கம்மியாக இருக்கணும், நம்ம எமர்ஜென்சிக்காக ஒதுக்கி வச்சுக்கிற சதவீதம் அதிகமாக இருக்கணும் நம்ம பணத்தில். ஓகேங்களா? பேராசைப்பட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ண நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நிறைய அங்கே போய் போட்டு கடைசி லாஸ் ஆகிறதோட லாஸ் ஆகும். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகும். ஆனால் எல்லா கம்பெனியுமே எனக்கு லாஸ் ஆகணும்னு உழைக்க மாட்டாங்க. கரெக்டாக எல்லாமே நான் முன்னுக்கு வரணும் தான் உழைப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் போடுறப்ப ஒரு 10 கம்பெனியில் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு
ஒரு 5-6 கம்பெனி லாஸ் ஆக தான் செய்யும். ஆனால் அந்த மீதி கம்பெனிஸ் நமக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுட்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம கடன் ஆகிறதுக்கு முன்னாடி தடுத்துக்க முடியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கந்து வட்டி நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க. இது வந்து வாங்கவே கூடாது. ஏன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஒரு கடன் வேணும் அப்படின்னா ஒரு பேங்க்ல போய் நம்ம கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ப்ரொசீஜர் கேட்பாங்க, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. இதனாலேயே நொந்து போய் அதுக்கப்புறம் தான் கந்து வட்டிட்டு போவாங்க. ஓகேங்களா? இங்கே என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்குற அசலை விடவே அந்த வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் கந்து வட்டியில். வாங்கியிருக்கிறவங்க மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? அதனால நிறைய நீங்கள் படத்தில் கூட பார்த்துருக்கலாம். அதாவது கந்து வட்டி விட்டவங்க வந்து இவங்க வந்து தேவையெல்லாம் போட்டு தப்பாக பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், கடன் வாங்குறோம் அப்படின்னா அத்தியாவசியமான விஷயங்களுக்காக வாங்க. சும்மா வீட்டில் எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், அதே மாதிரி பெரிய டிவி வேணும், டிவி இல்லாமல் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற தேவையில்லாமல் வாங்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யுங்க. அதுக்கு மீறி செலவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது உங்களை விடாமல் துரத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கண்டென்ட்டை அடுத்தவங்களுக்காக கொண்டு வர்றேன். அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தேவைக்கு மட்டும் செலவு செய்யுங்க. டோன்ட் பிரிங் எவ்ரி எக்ஸ் இன்டோ சிங்கிள் பாஸ்கெட். எல்லா பணத்தையும் ஒரே விஷயத்தில் முதலீடு செய்யாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி முதலீடுக்காகவே எல்லா பணத்தையும் ஒதுக்கிடாதீங்க. உங்களுக்குன்னு எமர்ஜென்சி கண்டிப்பாக இருக்கணும். அந்த எமர்ஜென்சியை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் கூட நீங்கள் இறங்கணும். ஓகேங்களா? ஸோ முதல்ல சொன்ன மாதிரி பி அவேர் ஆஃப் எவ்ரி திங் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ. ஓகேங்களா? உங்களை சுற்றி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி கண்டென்ட் கொண்டு வரேன். அதுவரை உங்களிடம் பெறுவது கிஷோர் பாரதி. பாய்.